வணக்கம் அமிகோஸ். இன்னைக்கு வந்து ஜிகர்தண்டா சம்பவ கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரோபேக், அதாவது ஒரு ஆல்ரெடி வந்த ஒரு படம். பட் அது ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகுது. ஸோ இந்த 10 இயர்ஸ் ஆஃப் ஜிகர்தண்டா, அஃப்கோர்ஸ் நம்ம யூடியூப் டைட்டிலும் அதுதான் அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக வந்து அந்த படத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை கிட்டானோ ப்ரொடக்ஷன்ஸ். உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட்ஸ் பண்ணணும், இல்லை ஃபோட்டோகிராஃபி ஷூட்ஸ் பண்ணணும், எடிட்டிங் சர்வீசஸ், இல்லை கிராஃபிக் டிசைனிங், கார்ப்பரேட் வீடியோஸ், இந்த மாதிரி எந்த வீடியோ சர்வீசஸ் இல்லை எடிட்டிங் சர்வீசஸ் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க ரீசெண்டாக பண்ண ஸ்பெக் ஆடோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க், அதை செக் பண்ணி பாருங்கள். டூர் போனாங்க, ஸ்கூலில் டூர் கூப்பிட்டு போனாங்க. அப்போ வந்து படத்துக்கா டூர் கூப்பிட்டு போனாங்க. ஜென்ரலாக டூருக்கு போகிறோம். டூருக்கு போகும்போது நைட்டு வந்து பயங்கர ட்ராவல்னால அடுத்த நாள் வந்து இதுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் பஸ் தான் ட்ராவல். சரி, ஓகே, ஏதாவது படம் போடலான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து ஜிகர்தண்டா வந்து தியேட்டர் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்தோம். தியேட்டர் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்து இது நல்லாயிருக்கும் பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்ட ஒரு 5 நிமிஷத்தில் எல்லோரும் தூங்கிட்டாங்க. லிட்டரல் 5 நிமிஷத்தில் வந்து இல்லை, ஏன்னா டயர்டில் இருந்தோம், எல்லாருமே டயர்டு. அந்த பிரிண்ட் வேறு மங்களாக இருக்குது. ஏன்னா ட்ராவல் அப்போ வந்து அந்த லைட்டு கிளார் அடிக்கிறது அதெல்லாம் வந்து தெரியாதனால ஒன்றுமே தெரில படம். அப்படியே தூங்கிட்டோம். சரி, அதுக்கப்புறம் வந்து 2017 அப்போ தான் வந்து நான் வந்து ஜிகர்தண்டா வந்து ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தோடனே இன்னும் இது புதுசாக இருக்குது. ஐ மீன் ஆல்ரெடி வந்து ஆரண்யகாண்டம் எனக்கு அது மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. புதுசாக ஒரு கதை வந்து புது கதையாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நரேட்டிவும் புதுசாக இருக்குது, எல்லாமே புதுசாக இருக்குது இந்த படத்தில் அப்படின்றது தான் வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த ஆரண்யகாண்டத்தில். அதே மாதிரி தான் வந்து ஜிகர்தண்டாலையும் நரேட்டிவ் புதுசாக இருந்தது, அவன் ஸ்டோரி டெல்லிங்கு, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே புதுசாக இருந்தது. அதுக்கு முன்னாடி பீட்சா பார்த்தாச்சு, அப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே பீட்சா டேரக்டர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சி தான். அதாவது ட்ரெய்லர்லேயே போட்டிருப்பாங்கல்ல மியூசிக்கல் கேங்ஸ்டர் ட்ராமான்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லாவே அது மியூசிக்கல் கேங்ஸ்டர் ட்ராமா தான். இப்போ வந்து ஒரு கேங்ஸ்டர் படம்னா டக்குன்னு ரத்தம் தெரிக்க ரிவெஞ்ச் அப்படிலாம் இல்லாமல் அந்த ஒரு இதுக்கு ஒரு டார்க் காமெடியான ஒரு ஜோனும் நல்லாயிருக்கும் அது இந்த படத்தில். தமிழ் சினிமா கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லவ், அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் அதெல்லாமே கன்சிடர் பண்ணி அதெல்லாத்தையும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா அது ஜிகர்தண்டா தான். எனக்கு எப்படின்னா, இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர் வாங்குவோம். 2012 வந்து எனக்கு வேலையே வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வாங்கினாலே அதை வந்து இந்த ஃபிலிம் காலம் எடுத்து பார்ப்பேன். ஃபிலிம் காலம்ல என்னென்ன படம் வந்திருக்கோ அவங்க வந்து ஸ்டார்ஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து பீட்சா வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருந்தது, என்னடா தமிழ் படம் போட்டிருக்கு ஆனால் பீட்சா டைட்டில் இருக்குது, ஆனால் 4 ஸ்டார் இருக்குது. எனக்கு ஸ்கூல் டைமில் அது கொஞ்சம் இதாக இருந்தது. அடுத்த ஒரு 2 டேஸில் எங்கள் அப்பா வந்து அந்த படத்துக்கு கூப்பிட்டு போனார். எனக்கு பார்த்துட்டு அந்த படமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் ஆச்சு. அவ்வளோ நேரம் ஹாரர் ஃபிலிம் பாட்டு டக்குன்னு வந்து இல்லை இதெல்லாம் ஒருத்தர் வந்து மேடப் ஸ்டோரி அப்படிங்கிறப்போ அந்த நரேஷனே ரொம்ப ஒரு ஹூக்கப் ஆயிட்டேன். செகண்ட் ஃபிலிம் வந்ததோ அப்பவும் வந்து ஃபார்ச்சுனேட்டா இடே படம் வருது. சாட்டர்டேவே நாங்கள் ஃபேமிலியோட போயிட்டோம். எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே என்னை ஹூக் பண்ணிச்சு. எந்தெந்த படம் வந்து ஃபிலிம் பற்றி இருக்கிற ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜனம். ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து கேங்ஸ்டர் அது இதுன்னு அந்த டைம்ல இருந்து கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ்னா ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இருக்கு. அதில் என்னன்னா கேங்ஸ்டர் ஃபிலிம்லேயும் வந்து ஒரு அவுட்டர் பெர்ஸ்பெக்டிவ் ஜெனரலாக ஒரு போலீஸ்காரன்றது வர்றது வேற. பட் ஒரு ஃபில்ம் மேக்கர் அவன் வந்து ஸ்பையிங் ஆன் தெம் அப்படிங்கிறது எனக்கு அதுவே புதுசாக இருந்தது. ஒரு வெளியிலேருந்து ஒருத்தர் கேங்ஸ்டர் பார்க்குறான்னா அவனை கொல்லணும்னு மோட்டிவ் இருக்கும், இல்லைன்னா வந்து அவன்கிட்ட தன்னை காப்பாற்றிக்கணும்னு பார்க்குறோம். இது ரெண்டுமே கிடையாது. அவன் ஃபாலோ பண்ணி ஒரு படம் எடுக்கணும். அதுவே எனக்கு புதுசாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த செட்டப் ரொம்ப பிடிச்சது. ஆரம்பத்துலேருந்தே அசால் சேது யாரு இஸ் லைக் மேனியாக்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. நீ பக்கத்துல போனேன்னா சைக்கோன்ற மாதிரி தான் இன்ஸ்பெக்டரே வந்து சொல்லி அனுப்புவாரு. சரியான சைக்கோமா. கரெக்டா அது முடிஞ்சது அந்த இன்ட்ரோ வர வரும். அந்த வயல் காட்டுல வந்து தீ வச்சுக்கொள்ளுது, அங்கிருந்து தான் கதை ஆரம்பிக்கும். அப்போ இவங்க உள்ள வந்ததுமே நமக்கு என்ன கியூரியஸ்னஸ்னா அசால் சேது இவன் உங்களை கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சது படம். எப்ப கண்டுபிடிப்போம் அப்போ நம்ம ஜென்ரலா இப்ப ட்ரெய்லர் எதுவுமே தெரியாம நான் படம் பார்க்குறப்போ இன்டர்வல் வரைக்கும் இன்டர்வல்லே கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு என்னடா கண்டுபிடிச்சிட்டாங்க, படத்தை எப்படி கொண்டு போவாங்க, எனக்கு இன்டர்வல்லே அவ்வளோ கியூரியஸாக இருந்தது. அப்புறம் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருந்து அதோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் மாறுது, ஜேர்னர் மாறுது, அந்த ஃப்ளேவர் மாறுது. எனக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி இருக்கு, செகண்ட் ஹாஃப் என்டையரா இன்னும் வேற படத்துல வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. ஏன்னா
ஃபுல்லா டார்க் காமெடி டோன்ல போகுது. அவ்வளோ மேனியாக்கா காட்டிட்டு இருந்த ஒருத்தன் வந்து இங்க வந்து டம்மியா காட்டிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி அது என்டையரா ஒரு ஷிஃப்ட் இருந்தது. ஜிகர்தண்டா பார்த்துட்டு வெளியே வந்ததும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து படம் நல்லா இருக்கு. ஆனா அந்த டைம்ல எனக்கு ஒரு ஷாக். ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஃபிலிம் பார்த்தா எப்படி ஒரு ஷாக் வரும், இல்லை இப்படி ஒரு படமான ஒரு ஷாக் வரும்ல. எனக்கு காட் ஃபாதர் பார்த்தப்போ அந்த மாதிரி இருந்தது. நான் அந்த படத்தை வந்து எனக்கு பிடிச்சது, பட் இருந்தாலும் ஒரு ஷாக் இருந்தது. செகண்ட் டைம் தேர்ட் டைம் கன்சியூம் பண்றப்போ ஐ வாஸ் லைக் ஓகே திஸ் இஸ் சம்திங் எல்ஸ் அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் வந்து புரிய ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இன்னைக்கு நம்ம வந்து நிறைய சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு சினிமா பத்தி. இப்போ நம்ம பேசும்போது வந்து ஜான்ரா ஷிஃப்ட் பேசுறோம். பேரசைட் வந்து பயங்கரமான கடைசியில் ஒரு ஜான்ரா ஷிஃப்ட் வச்சு முடிச்சிருப்பாங்க. பயங்கரமா ஒர்க்கும் ஆச்சு அந்த படம். இப்போ ஜிகர்தண்டா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு இது, செகண்ட் ஹாஃப் வேற ஜான்ரா மாதிரி அப்படியே டோட்டல் ஷிஃப்ட் இருக்கும். அது கன்வின்ஸும் ஆயிடும் நம்மளுக்கு. ஆனா வந்து நிறைய படம் வந்து அதை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அது ஒர்க் அவுட் ஆகுது. பேரசைட்ல வந்து ஜான்ரா ஷிஃப்ட் ஆனா கூட அந்த படத்தோட பர்பஸ் என்னவோ அந்த லைஃப்ல இப்போ இதுல வந்து இன்டர்வல்லே இந்த படத்தோட பர்பஸ் என்னவோ அது இதா மீட்டப் ஆச்சு. ஆல்மோஸ்ட் இன்டர்வல் இஸ் லைக் a climax to the film மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் படத்தோட ட்ராக்கே மாறிடும், என்டையரா வேற ட்ராக்ல போகும். பிகாஸ் அசால் சேதுக்குள்ள வந்து அவன் வந்து ஒரு ஃபிலிம்ல ஹீரோவா நடிக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை இருக்குங்கிற மாதிரி நமக்கு எந்த we don't have any clue about it. அப்போ ஒன்ஸ் அவன் அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்து அதையும் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியுது அப்படின்னா அதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தோட ஒரு சக்சஸ். இந்த படத்துல வந்து எல்லா சீனுக்குமே ஒரு பர்பஸ் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சீன்ல வந்து இப்போ நிறைய படம் பார்க்கும்போது வந்து இந்த சீன் எதுக்கு தேவையில்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும், தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த படத்துல அப்படி கிடையவே கிடையாது. எல்லா இதுக்குமே வந்து ஒரு எதிர்வினை மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் எல்லா சீன்லயுமே. இவங்க ரெண்டு பேர், அதாவது சித்தார்த் லட்சுமி மேனன், அவங்க ரெண்டு பேரும் லவ் ஆங்கிள் வந்து நார்மலா வந்து போயிட்டு இருக்கோம். ஆனா வந்து இவன் லவ் பண்ணது வந்து கொஞ்சம் நாடக காதல் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணோம், அந்த பொண்ணு வந்து பண்றோம் ஏன் நீங்களே நடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துரும். அப்புறம் வந்து கதை டோட்டலா இன்னும் ஒரு இதுல போயிடும். ஆனா அவன் ஐடியா என்ன இருக்கும், கதை கேட்டு போறோம், ஒரு கேங்ஸ்டர் படம் ப்ரொடியூசர் வச்சு இவன் வந்து இது கோத்து விட்டதுக்கே அந்த பொண்ணு தான் காரணம் ஆயிட்ட மாதிரி ஆயிடும். ஒரு இது இன்னொரு விஷயம் வந்து இவன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்கல்ல, அது கடைசியில வந்து இவனுக்கே வேட்டு வைக்கிற மாதிரி ஒரு இதுவும் வரும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து எல்லாமே வந்து ஒரு எல்லா சீனுக்குமே ரொம்ப பர்பஸ் சர்வ் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாருமே அந்த படத்துல சூப்பரா நடிச்சிருப்பாங்க. யார் இப்போ சித்தார்த் வந்து இன்னைக்கு பாக்குறோம், சில படம்லாம் பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு அவர் பார்க்கறதுக்கு. ஆனா அந்த படத்துல சூப்பரா படத்துல மட்டுமா ஆமா பாட்டு பாடுறது, ப்ரொமோஷன் வந்து என்னென்னமோ பண்றாரு. எதுவும் மாறலையே கம் பேக் இந்தியன், எவனோ திருந்தலையே கம் பேக் இந்தியன். ஆனா வந்து அந்த படத்துல சூப்பரா இருக்கு. யாரோட ஆக்டிங்குமே நம்ம வந்து மட்டும் சொல்ல முடியாது, பர்ஃபெக்டா நடிச்சிருப்பாங்க எல்லாருமே. ஃபிலிமோட லுக்கு, அந்த ஃபிலிம் லுக்கே வந்துட்டு ஒரு சூப்பரா இருக்கும். அந்த நாயர் கைண்ட்ல லைட்டா ட்ரை பண்ணிருப்பானுங்க, அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மியூசிக், இந்த படத்துல அவரோட மியூசிக்கல் இதுல வந்து ஒரு மைல் ஸ்டோன். ஏன்னா வந்து அசால் சேதுக்கு ஒரு தீம் இருக்கும்ல, அதுவே வந்து இன்னைக்கு நிறைய பேர் ரிங்டோனா வச்சு சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரிங்டோன் மெட்டீரியல். ஆல்சோ பாபி சிம்மா வந்து யாருன்னே நமக்கு தெரியாது. அவர் வந்து இதுல நடிச்சிருக்காருல்ல, அந்த அதுல நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் இந்த ஒரு ஏஜ் கேரக்டர் எடுத்து நடிச்சு அந்த வில்லனா நம்மள இது பண்றது வந்து சும்மா சாதாரண கிடையாது. அது சூப்பரா அதை வந்து அவுட் வாங்கியிருப்பாரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கிட்ட இருந்து. நீங்க பாபி சிம்மா வந்து வில்லனா நடிக்கிறாரு, மேனியாக். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மேனியாக் ரோல் மட்டும் இருந்தா அது வேற. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஜர்னல் மாறுறப்போ இவர் வந்து he should act like he don't know to act. ஆமா ஆமா, அதுதான் ரொம்ப கஷ்டம். நடிக்க தெரியாதவன் ஒருத்தர் நடிச்சா எப்படி இருக்குங்கிறது நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது அவர் வந்து மீதி பேர் டைரக்ஷன்ல எப்படி நடிப்பார் மற்ற படத்துல, அது மாதிரி இந்த படத்துல நடிச்சுட்டா போதும். என்னை அசிங்கமா பாராட்டினா போதும், மூல பஞ்சாயத்தை தீத்து விடு. ஈவன் இறைவில கூட எனக்கு அந்த கேரக்டர் நல்லதான் பண்ணிருக்கேன். உனக்கு வந்து இப்ப இந்த படத்துல வந்து ஃபேவரட்டான மூமெண்ட்ஸ்? ஊர்னியும் வந்து யாரு சித்தார்த், அவங்க ரெண்டு பேரோட அவங்களோட காம்பினேஷன்ல சில காமெடி சீன்ஸ்லாம் அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு எனக்கு. குரு சோமசுந்தரம் அது மஜாவான ஒரு இது, சூப்பரா எழுதிருப்பாங்க அந்த காமெடி. அது வந்து இவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் முன்னாடி இருக்கா, பாத்தியாரா வந்து அதாவது நடிப்பாத்தியாரா வந்து சொல்லிக் கொடுக்கணும். போட்டு அடிக்கிறது, பெரட்டுறது, உருட்டுறது, அடி எல்லாத்தையும் போட்டு பெரட்டிட்டு இருப்பாப்புல அவரு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது அந்த இது ஜிப்ரிஷ் அதெல்லாம் இன்னி வரைக்குமே பயங்கரமான ஒரு சீன். அது டைம் ஸ்கில் அண்ட் லாஃப் அப்படின்னு அந்த சீன்லாம் பயங்கரமா இருக்கும். அது கருணாகரன் சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் இருக்கும். ஃபேவரட் மூமெண்ட்ஸ் அந்த ஜிப்ரிஷ் மூமெண்ட், அதெல்லாம் தான். இன்ட்ரோல் சீக்வென்ஸ் எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வந்து எனக்கு ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் இன்ட்ரோல் சீக்வென்ஸ்னா அதை சொல்றேன். மூமெண்ட் ஆரம்பிக்கிறப்போ லைக் சவுந்தர் கிட்ட வந்து ஸ்பை பண்றதுக்கு அந்த சிப் வச்சு அனுப்புவாங்க, மைக் வச்சு. கடைசியில அதை சுத்தி இவனுக்கிட்டே வந்து அது இன்டர்வல் பாயிண்ட்லயே முடியுங்கிறதும் நான் எதிர்பார்க்கல. எனக்கு அது வந்து ஒரு ஷாக்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
அதனால அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கரெக்டாக சானா பிஜிஎம்மோட சூப்பராக இருக்கும். அந்த இந்த டொனாலிட்டி நீ முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு இந்த டொனாலிட்டியே ஒரு மாதிரி டாரண்டினோ மாதிரி கைச்சி மாதிரி அது ஏன் அந்த மாதிரி எல்லாம் நம்மளால ப்ராப்பராக அடாப்ட் பண்ண முடியும்னா அதை அப்படியே எடுத்து நம்ம பண்ணக்கூடாது. இங்கே பிளெண்ட் பண்ணுறது அந்த ஸ்டோரி கதை நம்மளுக்கு கரெக்டாக இருக்கு அமையணும். அது எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு அதாவது ப்ரிட்டென்ஷியஸாக நம்ம பண்ணக்கூடாது. பண்ணாதான் அது மாதிரி தப்பாக போகிறது அதெல்லாம் வருது. இதில் வந்து இதான் கதை, இந்த கதைக்கு இந்த லுக் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சூஸ் பண்ணி எடுத்தது வந்து நல்லா இருக்கும். இப்போ பீட்சாக்கு இறைவிக்கு வந்து நீங்கள் டாரண்டினோ லுக்லாம் எடுத்து பண்ணோம்னா நல்லா இருக்காது. அந்த படத்துக்கு அது ஒரு லுக் தேவைப்படுது. இந்த ஃபிலிமுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக இருக்கிற விஷயங்களை உடைச்ச மாதிரியே இருந்தது எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் ஆமாம் அந்த ஒரிஜினல் ஃபிலிம்ஸ் தமிழ் சினிமான்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம்லாம் ஐ மீன் இது வந்து டக்குன்னு வந்து இந்த இதுக்கு கம்பேர் பண்ணுவாங்களே கொரியன் படம் என்ன படம் டர்ட்டி கார்னிவல் அதை நான் பார்த்ததில்ல. பட் இருந்தால் இது ரொம்ப ஒரிஜினலாக எனக்கு தோணுச்சு. டர்ட்டி கார்னிவலோட இது பெட்டர் படம். அதனால நான் இதுக்கு தான் ஓட் பண்ணுவேன். இல்லை நான் சொல்றது நாட் ஜஸ்ட் கான்செப்ட், அது ஒரிஜினாலிட்டிங்கிறது எப்பவுமே அது எடுக்கிற விதத்துலையும் இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு வந்ததாலே என்னவோ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபிலிம் சென்ஸ் எல்லாமே கமிங் ஃப்ரம் அதர் ஃபிலிம்ஸ் ஃபாரின் ஃபிலிம்ஸ் மாதிரியான ஒரு இது இருக்கு. இப்போ தமிழ் சினிமாவில் வந்து நல்ல ரைட்டர் டைரக்டர்ஸ்லாம் அவர்லாம் டாப்ல இருக்காங்க. கண்டிப்பாக நல்ல 2 படம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் போனாலுமே வந்து ரைட்டிங் நல்லா இருக்கும் அவர்கிட்ட. இன்ஸ்டாகிராம் ஃபிலிம் பேஜஸ்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு இருப்பானுங்க. தாத்தாவோட சீன் வாய்ப்புன்றது ஒரு தடவை அது மெயினாக என்னன்னா அவரும் வந்து ஒரு ஃபாரினர் ஃபில்ம் மேக்கராக இருந்தாருங்கிறது அதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்விஸ்ட் மாதிரி தான். அண்ட் அவரு வந்து ஹவு ஹி சீஸ் திங்ஸ். இப்போ நீ அது வரைக்கும் வந்து படம் வந்துட்டு ஒரு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி சீரியஸாக போச்சு, அப்புறம் டார்க் காமெடியில் போச்சு. பட் அந்த ஃபிலோசபிக்கல் டச்சும் இருக்கும். ஆமாம் அந்த ஃபிலோசபிக்கல் டச்சும் இருந்துட்டு இருக்கும் படத்தில். சித்தார்த் வந்து ஓடி ஒழிஞ்சிட்டு இருப்பான் கடைசியில் வந்து. அதுக்கப்புறம் வந்து நான் ஏன் ஓடி ஒழியணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துலையும் வருவான். அதே மாதிரி சேது வந்து அந்த இவ்வளோ நாள் இவ்வளோ இறுக்கமாக இருந்த ஒருத்தன் வந்து நடிச்சிருக்கான், இதெல்லாம் பண்ணிட்டான். அவன் மேலே மறுபடியும் கோவம் வந்துருச்சு, அவன் கொலை பண்ணுற இதுக்கு வந்துட்டான். அவங்க அம்மா வந்து கேட்பாங்க இவ்வளோ நாள் பேசாதம்மா, பேசினது வந்து அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு அந்த மொமெண்ட்ல தெரியும். அது இல்லை எனக்கு அந்த இடத்துல என்ன ரொம்ப பிடிக்கும்னா அந்த பொண்ணு வீட்டில் அந்த குழந்தை பொண்ணோட அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் லவ் வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறான். இஸ் டேக்கிங் இது வந்து ரொம்ப இமோஷனல் லெவலில் அவனை டச் பண்ணிடுச்சு. இப்படியும் நம்மளை ரசிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி உனக்கு ஒரு இது வந்து அவன் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுறான். ஆமாம் அது நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் டைமும் அவன் தியேட்டர்ல ஆக்குமார் பார்க்குறான், அவன் அங்கதான் இருக்கான், அப்பவும் எல்லாம் சிரிக்கிறாங்க. அவன் என்ன நினைக்கிறான் தேர் மாக்கிங் அட் டைம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இருந்த மைண்ட் செட்டுக்கு அவனுக்கு இருந்த கோபத்துக்கு எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறப்போ அவனுக்கு வந்து அது மாக்கிங் மாதிரி. ஆமா எல்லாருமே ஆமா அந்த இது வந்து இது அந்த பாஸ்டரா வந்துருப்போம். என்ன சிரிச்சா எனக்கு ஆகாது, அதனால தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கொலையா அந்த இதுல இருந்து சண்டை ஆரம்பிச்சது, அந்த இதுல எல்லாமே ஆரம்பிச்சது அதுதான். ஆமா ஆமா. ஸோ ஆனா இது என்னன்னா தட்ஸ் ஹவ் ஹார்ட் ஒர்க்ஸ். உன்னை பார்த்து பிடிச்சதுனால தான் ரசிச்சு சிரிக்கிறாங்க அப்படிங்கறது அவன் ரியலைஸ் பண்ணும்போது தான் இது ஆகுது. ஆமா ஆமா. எனக்கு என்னன்னா அந்த ரியலைசேஷனை வந்து எனக்கு இப்போ அவங்க 2 பேரும் மீட் பண்ண வராங்க, மீட் பண்ணிட்டு எனக்கு அவங்க நார்மலா பேசுறது வேற, பட் டக்குனு ஜிப்ரிஷ்ல பேச ஆரம்பிப்பான். ஆமா ஆமா அது செமையான. அது வந்து இதுதான் ஃபிலிம் மேக்கிங். அதான் இதுதான் என்ன சொல்றது டைரக்ஷன், இதுதான் ரைட்டிங். அதெல்லாம் மாதிரி எனக்கு என்னன்னா இப்போ டார்க் காமெடி வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஸ்டார்ட் ஆனாலும் இங்கேயும் வந்து அங்கங்க அந்த எலமெண்ட்ஸ் குட்டி குட்டியா இருக்கும். தன்னை கொல்லலாம்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்காங்க. அவன்கிட்ட வந்து கேள்வி கேட்டுப்பாங்க, அவன் எதுவும் பதில் சொல்ல மாட்டான். சொல்ல வர டைம்ல வந்து வாய்ப்பத்து சொல்றதா இருக்கட்டும், இல்ல வாய்ப்பத்துன்னு சொல்றதா இருக்கட்டும், நீ சாவு, நீ செத்தாதான் புத்தி வரும். ஆமா அதான் அது மாதிரி நிறைய இருக்கும் அந்த படம். அது மாதிரி அது வந்து எனக்கு அந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப எனக்கு புதுசா இருந்து நல்லா இருந்தது அந்த டைம்லயே. சிவராஜ் வந்து இன்னும் 10 படம் எடுக்கலாம், 20 படம் எடுக்கலாம். ஆனா எப்பவுமே வந்து ஜிகர்தண்டா வந்து டாப்ல இருக்கும் எப்பவுமே. இந்த படம் எப்படி நான் பாக்குறேன்னா எவ்ரிதிங் கம்ஸ் டுகெதர் மாதிரியான ஒரு படம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஏதாவது ஒன்று இது இப்படி பண்ணியிருக்காங்க. ஆமா பிசுரே இருக்காது, நம்மளுக்கு எங்கேயுமே தெரியாது, கொஞ்சம் ஆஃபாவே தெரியாது எங்கேயுமே. டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த படம். இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த பட்ஜெட்டை பற்றி பார்க்க வேண்டாம் கூட இந்த இதில் வந்து எப்படி இவ்வளோ சூப்பராக எடுத்துருப்பானுங்கன்ற ஒரு இது இருக்கும். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கார்த்திக் சுப்ராஜுக்கு ஷேர் பண்ணுங்க.